மார்னிங் டு ஆல். வெல்கம் டு பகிர்வுத்தளம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், அதுக்கான சம்பளம் எவ்வளோ, அப்புறம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ ஓகே, ஆக்சுவலி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்காங்க ஃபார் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட். Applications are invited for the position of project assistant. One vacancy, ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் இருக்குது. ஆனால் டெம்பரவரி கான்ட்ராக்ட், இது டெம்பரவரி பர்மனன்ட் கிடையாது. டு ஒர்க் இன் த ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஸ்பான்சர்டு பை பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். ஆக்சுவலி ஸ்பான்சர் ஃபண்ட் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், அவங்க தான் ஃபண்ட் பண்ண போகிறது. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் த ஃபிஷ் டைவர்சிட்டி அண்ட் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி ஆஃப் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். இது அவங்களோட ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ஆஃப் ஃபிஷ் டைவர்சிட்டி, எத்தனை வகையான மீன்கள் இருக்குது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் சுற்றி இருக்க நீர்ப்பரப்பில் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி, அதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபெலோஷிப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 15,000 ரூபா. ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் கிடையாது, ஹெச்ஆர்ஏ கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ டென்யூர் ஆஃப் த பொசிஷன் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஸ்டார்டிங் த ப்ராஜெக்ட் டில் த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் விச் எவர் இஸ் ஏர்லியர். 10 மாதம் இருக்கும், இல்லை ப்ராஜெக்ட் முடிகிற வரை ஒர்க் பண்ணுவீங்க, இல்லைனா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி அண்ட் கன்சர்வேஷன் பயாலஜி. இந்த ஆக்சுவலி வந்து ஒன்று பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். இவிஎஸ் இல்லை ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி அண்ட் கன்சர்வேஷன் பயாலஜி, இது மட்டும் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். டிசரபிள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்விம்மிங் ஸ்கில்ஸ் இன் ரிவர்ஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஏன்னா நீங்கள் ஃபிஷ்ஷை பற்றி ஸ்டடி பண்ணுறதுனால ரிவர்ஸ்லலாம் நீங்கள் வந்து மீன் பிடிக்க வேண்டியது இருக்கலாம் மேபி, அதுக்காக தான் அந்த ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ரிமோட் ஏரியாங்கிறது எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ங்கிறது கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறைக்கு நடுவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேரளா பார்டர் தான் நினைக்கிறேன், கேரளாவில் தான் இருக்குது ஆக்சுவலி டைகர் ரிசர்வ். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருப்பீங்க, டவர்லாம் அவ்வளோக்கா கிடைக்காது அந்த மாதிரி ஏரியாவில். ஸோ அதனால தான் வில்லிங்னஸ் டு ஒர்க் இன் ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் போத் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் பேசவும் தெரியணும் எழுதவும் தெரியணும்னு போட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் ஆஃப் ஃபீல்டு சர்வீஸ், டாக்ஸானமி, பயோடைவர்சிட்டி அண்ட் ஈக்காலஜி. ஃபீல்டு சர்வே வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. டாக்ஸானமிங்கிறது வந்து வகைப்படுத்துறது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க, நிறைய ஏரியாவை ஸ்டடி பண்ணுறப்போ என்னென்ன வகையான மீன்களை நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ டாக்ஸானமி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் நாலேஜ் இன் ஆர்க்ஜிஐஎஸ் ப்ரோ அண்ட் எஸ்பிஎஸ்எஸ், ஈகோஸ்டாட், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுங்கிறது யூஸ்வலாக தெரியும், வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். ஆர்க்குங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஜிஎஸ்ங்கிறது ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ரோ, இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. எஸ்பிஎஸ்எஸ்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேஸ் ஆஃப் சோசியல் சயின்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளாட்ஃபார்ம் சம்திங், சோசியல் சயின்ஸ். ஈகோஸ்டாட்டுங்கிறது சாஃப்ட்வேர் தான். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு போட்டிருக்காங்க. இதுக்கு கொரியரோ மெயிலோ அனுப்ப வேண்டாம், நீங்கள் கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் சுட் பி சப்மிட்டட் த்ரூ த கூகுள் ஃபார்ம். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணால் போதும். நான் எப்படின்னு காட்டுறேன், வீடியோ கடைசி வரை பாருங்கள். அண்ட் பிரிண்டட் காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் சுட் பி brought up at the time of interview along with the original certificates. இன்டர்வியூ அப்போ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும், அதை தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 2024 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இன்னும் 15 நாள் இருக்குது இன்னையிலேருந்து. ஆஃப்டர் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்க்ரூட்டனைஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகே, நீங்கள் எத்தனை பேர் அனுப்புறீங்கனாலும் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டனைஸுங்கிறத ஃபில்டர் பண்ணுவாங்க, சோதனை பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அதில் யார் யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இன்டர்வியூ லெட்டர் வரும். பிஐ ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ மணிமேகலன். அது போக ப்ளீஸ் நோட் என்னென்ன போட்டிருக்காங்க, ஆல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் த்ரூ இமெயில் ஒன்லி. ஸோ நீங்கள் கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நோ டிஏ ட்ராவல் அலவன்ஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு அட்டன் த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இது கொடுக்க மாட்டாங்க, இது ஆல்ரெடி சொல்கிறதான். நோ ரெக்கமெண்டேஷன் வில் பி என்கரேஜ் ஃபார் த பொசிஷன். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ், அப்புறம் வந்து ஜுவாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி அண்ட் கன்சர்வேஷன் பயாலஜி எம்எஸ்சி, அதாவது யூஜி ஆர்பிஜி யார் படித்தாலும் சரி ஷேர் பண்ணிடுங்க. இப்போ இந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இதிலே போட்டிருக்காங்க பரமக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபோட்டோவில் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ப்ராஜெக்ட். ஓகே என்ன போட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் மஸ்ட் கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன டிகிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதிலே போட்டிருக்காங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். ஓகே, டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹேவ் ஸ்கானர்டு காப்பீஸ் ஆஃப் ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, ஸ்கேன் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேனடு சிக்னேச்சர், கவர் லெட்டருங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எதுக்காக இந்த வேலையை பண்ண போகிறீங்க, எதனால் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் எழுதணும். ஸ்கேனடு காப்பீஸ் ஆஃப் 10th and 12th மார்க் ஷீட், கன்சாலிடேட் மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே இந்த 12th கன்சாலிடேட் யூஜி அண்ட் பிஜி எல்லாத்தையும் ஒரே ஒரு பிடிஎஃபாக வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. எனி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் சொல்கிறாங்க. எதனா அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்கானு. ஸ்கேனடு காப்பி ஆஃப் ரெஃபரன்ஸ் லெட்டருங்கிறது உங்கள் ஹெச்ஓடி ஆர் கைடு இல்லை உங்கள் டியூட்டர் யார்கிட்ட வாங்கணும். சிவிங்கிறது உங்களோட ரெஸ்யூமை. ரெக்கமெண்டேஷன் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் திஸ் போஸ்ட். ஓகே, ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோட மெயில் ஐடி. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் வரும். உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து எதுக்காக இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுத்துருக்காங்கன்னா க்ளவுடில் எல்லாமே சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்கள் மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் காலம் போயிட்டீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்காக தான் இந்த இடத்துல மெயில் ஐடி கொடுத்து இங்கே க்ளவுட் சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேம் அண்ட் ஃபோட்டோ அசோசியேட் வித் கூகுள் அக்கௌண்ட் will be recorded when you upload files and submit this form. Only the email you enter is a part of your response. ஓகே, கூகுள் அக்கௌண்ட்டில் என்ன நேம் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அதை நம்ம படிச்சிட்டோம், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட நேமு, மேல் ஆர் ஃபீமேலை கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் எது அதை போட்டுக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது கம்யூனிகேஷன் எதுக்காகனா இன்கேஸ் உங்களுக்கு கொரியர் எதுனா சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அட்ரஸ் தான் இது. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கம்ப்ளீட்டட் பிஜிஏ யூஜிஏ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. எம்ஃபில் பிஹெச்டி வந்து அதையும் போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஜுவாலஜி அப்படின்னா பிஎஸ்சி ஜுவாலஜின்னு அதே மாதிரி எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க 2020 டேட்டை போட்டுக்கோங்க. 12/5 போட்டுக்கோங்க. எத்தனை பெர்சன்டேஜ் அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் எக்ஸாம் இது ஆல்ரெடி நம்ம கொடுக்காதுன்னு வந்துருச்சு. ஓகே, இன்கேஸ் நீங்கள் எதாவது கொடுக்கலைன்னா அவங்க எல்லாமே மேண்டட்டரி. இந்த ஸ்டார் சிம்பிள் கட்டை வந்து மேண்டட்டரி கண்டிப்பாக கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ இது நம்ம கொடுக்காம நெக்ஸ்ட் ஸ்டெப்கே போக முடியாது. ஸோ அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டார் காட்டல. ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. இன்கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்க. இது எங்கேன்னு கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் நோன் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை டிக் பண்ணிடுங்க. ப்ரொஃபிஷியன் இங்கிலீஷ் என்ன மாதிரி லெவலில் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 5ங்கிற பட்சத்தில் ரொம்ப அதிகமாக தெரியும்னு அர்த்தம். 0ங்கிறப்ப தெரியவே தெரியாதுங்கிறப்ப, 3ங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் தெரியும், மீடியேட்டாக தெரியும். யூகோஸ்டார்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர் அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னென்ன தெரியும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து நம்பரில் கொடுக்கணும். 5ங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியும், 1ங்கிறது கொஞ்சம் தெரியும், 0ங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப எல்லா 1 by 1 கேட்குறாங்க பாருங்கள். எம்எஸ் ஆஃபீஸ், ஈகோஸ்டாட்டு, எஸ்பிஎஸ்எஸ், ஆர்ஜிஎஸ், ஜிஏஎஸ், டாக்ஸானமி, பயோடைவர்சிட்டி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஓகே கொடுத்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாங்க. அடுத்து ரெஃபரன்ஸோட நேம் கேட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸோடது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டியூட்டர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு, அவர் லெட்டர் கொடுத்துருக்காருங்கிறப்போ அவரோட பேர் வந்து கணேசன் அப்படின்னா அவரோட டெசிக்னேஷனை போட்டுருக்காங்க. முன்னாடி போட்டு கணேசன் போட்டிருக்கேன். டெசிக்னேஷன் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நேமை போட்டுருங்க. என்ன டெசிக்னேஷன், அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி பிரின்ஸிபலாக இருக்காரு, இல்லை டேரக்டராக இருக்காரு, இல்லை அசோசியேட் ப்ரொஃபஸராக, வாட் எவர் இட் இஸ், அவரோட டெசிக்னேஷனை போட்டுருங்க. போட்டுட்டு
அவரோட மெயில் ஐடியும் இந்த இடத்துல அப்படியே எழுதிருங்க. இமெயில் அட்ரஸை அப்படியே அவரோட இமெயில் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் ஒரு சில பேர் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. காமனாக ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பாங்க. 2 இமெயில் ஐடி கேட்டு போட்டுருங்க. ஃபோன் நம்பர் அதே மாதிரி தான் கேட்டு போட்டுக்கோங்க. இது ரெஃபரன்ஸோடது. ஸோ இங்கே தான் வந்து டாக்குமெண்ட் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர், சிக்னேச்சர், கவர் லெட்டர், ஸ்கேனடு காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ், அதாவது அந்த 10th 12th மார்க் ஷீட்டு, அது எல்லாமே ஸ்கேனடு காப்பி ஆஃப் ரெஃபரன்ஸ் லெட்டர் கேட்டிருக்காங்க. அதே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரிக்குலம் மீட்டிங்காக உங்கள் சிவி. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாலே வந்து கடைசி பேஜுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஜுவாலஜி அவங்க படித்தவங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக தேங்க்யூ ஸோ மச்.